நம்ம உணவுல சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தி ஆரோக்கியமான உணவை சமைக்க மிக சிறந்தது அல்ட்ராவின் டயட் குக்கர். அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலை எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளர்த்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். வணக்கம். செய்திச் சுருக்கம். இன்று வெளியாகிறது முக்கிய அறிவிப்பு. அண்ணாமலை ஸ்டாலின் சஸ்பென்ஸ். சென்னை கோட்டுப்புறத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலக அரங்கில் இன்று காலை 10 மணிக்கு இந்திய துணைக்கண்ட வரலாற்றின் கண்ணோட்டத்தை மாற்றியமைக்கும் இரும்பின் தொன்மை என்ற நூலை முதல்வர் ஸ்டாலின் வெளியிட உள்ளார். அத்துடன் கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகம், கங்கை கொண்ட சோழபுரம் அருங்காட்சியகம் ஆகியவற்றுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். கீழடி இணையதளத்தை துவக்கி வைக்க உள்ளார். இவ்விபரத்தை அமைச்சர் தங்கம் தென்னரசு தனது சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ளார். அந்த பதிவை முதல்வர் ஸ்டாலின் தனது சமூக வலைதளத்தில் பகிர்ந்து நாளை முக்கிய அறிவிப்பொன்று வெளியாகிறது, வாய்ப்புள்ளோர் வருகை தாருங்கள், மற்றவர்கள் நேரலையில் காண வேண்டும் என தெரிவித்துள்ளார். இதற்கிடையே டங்ஸ்டன் சுரங்கத்தை எதிர்க்கும் விவசாயிகளின் பிரதிநிதிகளுடன் தில்லி சென்ற தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டியை சந்தித்தார். அதன் பிறகு அளித்த பேட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் விவகாரத்தில் மத்திய அரசு தரப்பிலிருந்து இன்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளிவரும் என்றார். இந்நிலையில் முதல்வர் ஸ்டாலின் இன்று முக்கிய அறிவிப்பு வெளியாகும் என அறிவித்திருப்பது தமிழக மக்களிடம் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. அறுபடை வீட்டில் மாட்டுக்கறி பிரியாணி, எம்பி நவாஸ்கனியால் வெடிக்கும் சர்ச்சை. முருகனின் அறுபடை வீடுகளில் முதலாம் படை வீடாக கருதப்படும் திருப்பரங்குன்ற மலையில் உள்ள தர்காவில் சமீபத்தில் ஆடுபட்ட முயன்றதை போலீசார் தடுத்தனர். வழிபட தடையில்லை, உயிர் பலி கொடுக்கத்தான் தடை என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதை எதிர்ப்பதாக கூறி கடந்த 18இல் ஆடு கோழி வெட்டி சமபந்தி விருந்து கொடுக்கப் போவதாக கூறி சில முஸ்லிம் அமைப்புகள் மலையேற முயன்றன. இதற்கிடையே மலை மீது உள்ள சமணர் குகையை ஆக்கிரமிக்கும் நோக்கில் பச்சை பெயிண்ட் அடித்துள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இத்தகைய சூழலில் நவாஸ்கனி எம்பி திருப்பரங்குன்ற மலை மீதுள்ள தர்காவை ஆய்வு செய்ய வந்தார். மலை மீது உணவு கொண்டு போக எழுத்துப்பூர்வமாக தடை விதிக்கப்பட்டுள்ளதா என போலீசாரிடம் கேட்டார். அவர்கள் இல்லை என்றனர். நவாஸ்கனி உடன் வந்தவர்கள் பார்சல் உணவு கொண்டு போக தடை உள்ளதா என கேட்க போலீசார் இல்லை என்றனர். இதை தங்களுக்கு சாதகமாக்கி கொண்ட அவர்கள் தயாராக பார்சலாக வாங்கி வந்த மாட்டுக்கறி பிரியாணியை மலை படிக்கட்டுகளில் வைத்து அமர்ந்து சாப்பிட்டனர். இதற்கு இந்த அமைப்புகளின் நிர்வாகிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இந்துக்கள் புனிதமாக கருதி வரும் மலை மீது உயிர் பலி கொடுக்க கூடாது என தொடர்ந்து போராடி வருகிறோம். அசைவ உணவை வேறு இடத்தில் சமைத்து எடுத்து வந்து மலையில் எந்த இடத்திலும் அமர்ந்து சாப்பிட்டாலும் அதுவும் புனிதத்தை பாதிக்கும் செயல்தான். காலம் காலமாக இந்து முஸ்லிம்கள் ஒற்றுமையுடன் இருந்து வரும் நிலையில் சில அமைப்புகளின் தூண்டுதலால் திருப்பரங்குன்ற மலையை பிரச்சனையாக்கி வருகின்றனர். ஆதி காலத்திலிருந்து என்ன நடைமுறைகள் இருந்ததோ அது தொடர வேண்டும். இந்துக்களின் புனிதத்தை பாதிக்கும் வகையில் யார் செயல்பட்டாலும் போராட தயங்க மாட்டோம், முருகனின் மலையை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என இந்து அமைப்புகள் தெரிவித்துள்ளன. எம்பி இப்படி நடந்து கொண்டது மதக்கலவரத்தை தூண்டும் செயல். அண்ணாமலை கண்டனம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் அறிக்கை. ஆன்மீக பூமியான தமிழகத்தில் அனைத்து மதங்களை சார்ந்த வழிபாட்டு தலங்களுக்கும் அவற்றிற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் உள்ளன. அவற்றின் புனிதம் காக்கப்பட வேண்டும். ஆனால் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலை வைத்து நடைபெறும் நிகழ்வுகள் விரும்பத்தகாதவை. குறிப்பாக எம்பியாக இருக்கும் நவாஸ்கனி இரு தரப்பினரிடையே பிரிவினையை தூண்டும் வகையில் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி மலை மீது கும்பலாக சென்று அசைவ உணவு சாப்பிட்டு இருப்பது முற்றிலும் தவறான செயல், மதக்கலவரத்தை ஏற்படுத்தும் செயல்பாடு. திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயில் உலகில் பல மதங்கள் தோன்றுவதற்கு பல நூற்றாண்டுகள் முன்பே பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்டது. இத்தனை ஆண்டுகளாக தமிழக மக்கள் சமூக நல்லிணக்கத்துடன் அனைத்து மதங்களுக்குமான வழிபாட்டு முறைகளை மதித்து நடந்து வருகின்றனர். அதனை கெடுக்கும்படி எம்பி நவாஸ்கனி நடந்து கொண்டு இருப்பது முட்டாள்தனமானது, முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது. இதுபோன்ற சமூக அமைதியை கெடுக்கும் வீண் நடவடிக்கைகளை கைவிட்டு இத்தனை ஆண்டு காலமாக தொடரும் சகோதரத்துவமான நடைமுறைகளையே தொடர வேண்டும் என்று அண்ணாமலை கேட்டுக்கொண்டுள்ளார். முன்னதாக எம்பி நவாஸ்கனி திருப்பரங்குன்றத்திற்கு சென்று பார்வையிட்டார். சமைத்த அசைவ உணவை எடுத்து செல்ல தடையில்லை என போலீஸ் கமிஷனர் கூறியதால் அசைவ உணவை மலைக்கு எடுத்து சென்று சாப்பிட்டதாக எம்பி கூறியிருந்தார். 8 மணி நேர கிடுக்குப்பிடி விசாரணை. திக்கி திணறிய கதிரானந்த். திமுக அமைச்சர் துரைமுருகனின் மகனும் வேலூர் திமுக எம்பியுமான கதிரானந்த்
2019 நடந்த லோக்சபா தேர்தலின் போது வாக்காளர்களுக்கு பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் கொடுக்க உள்ளதாக புகார் எழுந்தது. அப்போது நடந்த ரெய்டில் துரைமுருகனின் வலதுகரமான பூஞ்சோலை சீனிவாசனின் வீடு மற்றும் வேலூரில் உள்ள சிமெண்ட் கிடங்கில் 11.51 கோடி ரூபாயை பறிமுதல் செய்தனர். இந்த பணம் கதிரானந்துக்கு சொந்தமானது என தெரிந்தது. இதன் அடிப்படையில் சட்டவிரோத பண பரிமாற்றம் தடுப்பு சட்டத்தில் அமலாக்கத்துறையும் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறது. கடந்த 3ஆம் தேதி காட்பாடியில் உள்ள கதிரானந்த் வீடு, கிறிஸ்டியன்பேட்டையில் உள்ள அவரது கிங்ஸ்டன் பொறியியல் கல்லூரி உள்ளிட்ட பல இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர். கதிரானந்த் கல்லூரியில் இருந்து 13.07 கோடி ரூபாய், வீட்டில் பதுக்கி வைத்திருந்த 75 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. சொத்து ஆவணங்கள், டிஜிட்டல் ஆவணங்களும் கைப்பற்றப்பட்டன. இது தொடர்பான விசாரணைக்கு நேரில் ஆஜராகுமாறு கதிரானந்துக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியது. அதன்படி சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் தன் உதவியாளர் இருவருடன் நேற்று காலை 10:30 மணி அளவில் கதிரானந்த் ஆஜரானார். 11 மணி அளவில் விசாரணை துவங்கியது. 1 மணி நேரம் மட்டுமே உதவியாளர்கள் உடனிருக்க அனுமதிக்கப்பட்டனர். பின் இருவரும் விசாரணை அறையை விட்டு வெளியேற்றப்பட்டனர். தனி அறையில் இரவு 7 மணி வரை கதிரானந்திடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். பூஞ்சோலை சீனிவாசன் எங்கள் கட்சியை சேர்ந்தவர்தான், ஆனால் அவரது வீட்டிலிருந்து நீங்கள் பறிமுதல் செய்ததாக கூறும் 11.51 கோடி ரூபாய்க்கும் எனக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை. அந்த பணம் என்னுடையதும் இல்லை என கதிரானந்த் மறுத்தார். கதிரானந்த் மற்றும் பூஞ்சோலை சீனிவாசன் ஆகியோருக்கும் இடையே நடந்த உரையாடல்கள், பண பரிமாற்றம் குறித்த ஆதாரங்களை காட்டி அதிகாரிகள் கேள்விகள் எழுப்பினர். அந்த கேள்விகளை எதிர்கொள்ள முடியாமல் கதிரானந்த் திணறி உள்ளார். தந்தை துரைமுருகன், மனைவி சங்கீதா, மகள்கள் இலக்கியா, செந்தாமரை, மகன் இளவரசன் ஆகியோர் பெயரில் உள்ள சொத்துக்கள் மதிப்பு குறித்து கேட்டபோது சரியாக தெரியவில்லை, அதற்கான ஆவணங்களும் தற்போது என்னிடம் இல்லை என கூறியுள்ளார். இபிஎஸ்ஸிடம் போலீஸ் விசாரணை, முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும், ஹைகோர்ட் கொடுத்த ஷாக். 2021 சட்டசபை தேர்தலில் எடப்பாடி தொகுதியில் போட்டியிட்டு எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற்றார். அப்போது அவர் தாக்கல் செய்த வேட்புமனுவில் சொத்து விவரங்கள் உட்பட பல முக்கிய விவரங்களை மறைத்து தவறான தகவல்களை தெரிவித்துள்ளதாக மிலானி என்பவர் சேலம் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்திருந்தார். எடப்பாடி மீது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மிலானி வலியுறுத்தியிருந்தார். மனுவை விசாரித்த சேலம் கோர்ட் புகார் குறித்து விசாரணை நடத்த சேலம் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசாருக்கு உத்தரவிட்டது. புகாருக்கு முகாந்திரம் இருந்தால் வழக்கு பதிவு செய்து மேற்கொண்டு விசாரிக்கவும் போலீசுக்கு உத்தரவிட்டது. இந்த உத்தரவை ரத்து செய்ய கோரி எடப்பாடி பழனிசாமி சென்னை ஹைகோர்ட்டில் மனு செய்தார். இந்த மனுவை விசாரித்த ஹைகோர்ட் போலீஸ் விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டிருந்தது. எடப்பாடி பழனிசாமி தரப்பு வழக்கறிஞர் வாதிடுகையில், புகார்தாரர் மிலானி எடப்பாடி தொகுதியைச் சேர்ந்தவர் அல்ல, அவர் எடப்பாடியில் போட்டியிடவும் இல்லை என்றார். வேட்புமனுவில் எந்த தகவலையும் எடப்பாடி பழனிசாமி மறைக்கவில்லை, ஆகையால் மனு விசாரணைக்கு உகந்ததல்ல என பழனிசாமி வழக்கறிஞர் வாதிட்டார். போலீஸ் தரப்பு வழக்கறிஞர் வாதிடுகையில், கோர்ட் உத்தரவின் அடிப்படையில் சேலம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளதாக தெரிவித்தார். இருதரப்பு வாதங்கள் முடிந்த நிலையில் நீதிபதி வேல்முருகன் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்திருந்தார். இந்த வழக்கில் இன்று தீர்ப்பளித்த நீதிபதி வேல்முருகன் எடப்பாடி பழனிசாமி மனுவை தள்ளுபடி செய்தார். எடப்பாடி பழனிசாமியிடம் போலீசார் விசாரணை நடத்தலாம். சேலம் கோர்ட் பிறப்பித்த உத்தரவு சரிதான். போலீஸ் விசாரணைக்கு பழனிசாமி முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எனவும் உத்தரவில் நீதிபதி கூறியுள்ளார். தடையை மீறி தாது மணலை கொள்ளையடித்த நிறுவனங்கள் 3500 கோடி ரூபாய் அபராதம் கேட்கிறது அரசு. தென் மாவட்டங்களான திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி கடலோர பகுதிகளில் தாது மணல் அதிக அளவில் உள்ளது. இதில் கதிரியக்க தன்மை கொண்ட கனிமங்கள், அதிக விலை மதிப்புடைய தாது உப்புக்களும் இருக்கின்றன. இதை அறிந்த சில நிறுவனங்கள் தாது மணலை சட்டவிரோதமாக எடுத்து வெளிநாடுகளுக்கு விற்பனை செய்தன. இதுபோன்ற இயற்கை வள சுரண்டலை தடுத்து நிறுத்த பல்வேறு அமைப்புகள் போராட்டம் நடத்தின. 2012 முதல் 2013 வரை அதிக அளவில் சட்டவிரோதமாக தாது மணல் கடத்தியதாக புகார் எழுந்தது. இதுகுறித்து சென்னை ஹைகோர்ட் தாமாக முன்வந்து தாது மணல் கடத்தல் தொடர்பாக விசாரித்தது. 2013 முதல் தாது மணல் எடுக்க தடை விதித்தது. சட்டவிரோதமாக தாது மணல் எடுத்த விவகாரம் குறித்து விசாரிக்க IAS அதிகாரி ககன்தீப் சிங் பேடி தலைமையில் குழு அமைத்தது. கோர்ட்டுக்கு உதவ வழக்கறிஞர் சுரேஷ் நியமிக்கப்பட்டார். இக்குழு பல்வேறு கட்டமாக விசாரணை நடத்தி அறிக்கை அளித்தது. சுரேஷ் அளித்த அறிக்கையில், தாது மணல் எடுக்க தடை விதித்த பிறகும் அதற்கு முன்பும், அதாவது 2000 முதல் 2016 வரை சட்டவிரோதமாக தாது மணல் எடுத்ததால் அரசுக்கு பல ஆயிரம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. இதை கணக்கிட்டு மணல் எடுத்த தனியார் நிறுவனங்களிடமிருந்து 5832 கோடி ரூபாய் வசூலிக்க வேண்டும் என குறிப்பிட்டிருந்தார்.
ககன்தீப் சிங் பேடி குழு அளித்த அறிக்கையில் திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களிலிருந்து 1.01 கோடி டன் தாது மணல் சட்டவிரோதமாக எடுக்கப்பட்டுள்ளது. இதில் ஈடுபட்டுள்ள தனியார் நிறுவனங்கள் குறித்து புகார் அளிக்க கலெக்டர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி குறிப்பிட்ட நிறுவனங்களிடம் விளக்கம் கேட்டு மாவட்ட நிர்வாக தரப்பில் கடந்த ஆண்டு ஜனவரியில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. இதை எதிர்த்து சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்த நிலையில் விசாரணை நடக்கிறது. ஓராண்டு ஆகியும் மாவட்ட நிர்வாகம் அனுப்பிய நோட்டீஸுக்கு எந்த பதிலும் வரவில்லை. இதனால் 3 மாவட்டங்களில் சட்டவிரோதமாக தாது மணல் எடுத்து அரசுக்கு இழப்பீடு ஏற்படுத்திய 6 நிறுவனங்களிடமிருந்து 3528.36 கோடி ரூபாய் அபராதம் வசூலிக்க தமிழக அரசு சார்பில் மாவட்ட நிர்வாகங்கள் நடவடிக்கை எடுத்துள்ளன. அபராத தொகையை 60 நாட்களுக்குள் செலுத்தவும் 3 மாவட்ட கலெக்டர்கள் உத்தரவிட்டுள்ளனர். இந்த விவகாரம் தொடர்பான வழக்கு விசாரணை ஹைகோர்ட்டில் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் இந்த உத்தரவு வெளியாகியிருப்பது குறிப்பிடத்தக்கது. ரூபாய் 1.90 லட்சம் கோடி கடன், உயரும் கட்டண நிலுவை, திணறும் மின்வாரியம். தமிழகத்தில் உள்ளாட்சி அமைப்புகளான 25 மாநகராட்சி, 138 நகராட்சி, 529 டவுன் பஞ்சாயத்து, 385 ஒன்றியங்களில் உள்ள 12,524 ஊராட்சிகளில் குடிநீர், தெருவிளக்கு, கழிப்பறை போன்றவற்றுக்கு மின்சாரம் விநியோகம் செய்யப்படுகிறது. அரசு பள்ளி, கல்லூரிகள், மருத்துவமனைகள், அரசு அலுவலகங்கள், குடிநீர் வாரியம் போன்றவற்றுக்கும் மின்சாரம் வழங்கப்படுகிறது. ஆனால் உள்ளாட்சி அமைப்பு உள்ளிட்ட அரசு துறைகள் மின்வாரியத்துக்கு முறையாக மின்கட்டணம் செலுத்துவதில்லை. ஏற்கனவே தமிழக மின்வாரிய நிதிநிலை மிக மோசமாக உள்ளது. இதை காரணம் காட்டி மின்கட்டணமும் உயர்த்தப்பட்டது. வீட்டு இணைப்புகளில் மின் பயன்பாடு கணக்கு எடுத்த 20 நாட்களுக்குள் கட்டணத்தை செலுத்தாவிட்டால் மின்சாரம் துண்டிக்கப்படும். அபராதத்துடன் கட்டணம் செலுத்திய பிறகே மீண்டும் மின்சாரம் வழங்கப்படும். இதனால் தனிநபர்கள் குறித்த காலத்தில் கட்டணம் செலுத்துகின்றனர். ஆனால் 60 நாட்கள் அவகாசம் அளித்தும் உள்ளாட்சி அமைப்புகள் மாத கணக்கில் கட்டணம் செலுத்தாமல் உள்ளன. குடிநீர் வாரியம் உள்ளிட்ட சில அரசு நிறுவனங்களும் மின்கட்டணத்தை சரிவர செலுத்துவதில்லை. உள்ளாட்சி அமைப்புகளுக்கு குடிநீர், தெருவிளக்கு போன்றவற்றுக்கு வழங்கப்பட்டுள்ள 5.68 லட்சம் மின் இணைப்புகளில் 3016 கோடி ரூபாய் மின்கட்டண பாக்கி உள்ளதாக தமிழக மின்வாரிய தொழிலாளர் பொறியாளர் ஐக்கிய சங்கம் கூறியுள்ளது. குடிநீர் வாரியம், பள்ளி, விடுதி, மருத்துவமனை, அரசு அலுவலகம் உள்ளிட்ட பிற அரசு துறைகளை சேர்த்து 1.07 லட்சம் மின் இணைப்புகளில் 4335 கோடி ரூபாய் மின்கட்டண பாக்கி இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக உள்ளாட்சி அமைப்பு, அரசின் பிற துறைகள் என தமிழக அரசு மூலம் 7351 கோடி ரூபாய் மின்கட்டணம் செலுத்த வேண்டியுள்ளது. 2020-2021 1.45 லட்சம் கோடி ரூபாயாக இருந்த மின்வாரிய கடன் தொகை 2021-2024 1.90 லட்சம் கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. மின்கட்டணத்தை செலுத்தவில்லை என கூறி பிற பிரிவுகள் போல் உடனே இணைப்பை துண்டிக்கவும் முடியாது. அரசு பணிகளிலும் மக்களுக்கும் பாதிப்பு ஏற்படும் என்பதால் பாக்கியை செலுத்த அழுத்தம் மட்டும் கொடுக்கப்படுகிறது. இதை அவர்கள் சாதகமாக பயன்படுத்தி குறிப்பிட்ட நாட்களுக்குள் தொகையை செலுத்துவதில்லை என்றும் கூறுகின்றனர். ஆம் ஆத்மி ஆட்சிக்கு பெண்கள் முடிவுரை எழுதுவர். குடிநீர் இல்லை, மது தாராளம். அடுத்த மாதம் 5ஆம் தேதி டெல்லி சட்டசபை தேர்தல் நடக்கிறது. டெல்லியின் 256 வார்டுகளிலும் உள்ள 13,033 வாக்குச்சாவடிகளில் தேர்தல் பணியாற்றும் பாரதிய ஜனதா முகவர்களுடன் பிரதமர் மோடி நமோ செயலி மூலம் உரையாடினார். அப்போது அவர் கூறியதாவது: நமது கட்சி அமைப்பின் வலிமை டெல்லி சட்டசபை தேர்தலில் நமக்கு வெற்றியை தரும். நமக்கு வெற்றி மட்டும் போதாது, ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் 50%க்கும் அதிகமான ஓட்டுகளை பெற வேண்டும். டெல்லி மக்கள் விரக்தி அடைந்திருக்கின்றனர். ஆம் ஆத்மியின் வாக்குறுதிகள் பற்றி தைரியமாக கேள்வி கேட்கின்றனர். குறிப்பாக பெண்கள் ஆம் ஆத்மி ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருவதில் முனைப்புடன் உள்ளனர். விரக்தியை மட்டுமே கண்டு வளர்ந்த இளைஞர்களிடையே நாம் நம்பிக்கையை விதைக்க வேண்டும். அதற்கான நேரம் இதுதான். ஆம் ஆத்மி கட்சியின் பொய்களும் வஞ்சகமும் மக்களை சோர்வடைய செய்துவிட்டன. 11 ஆண்டு காலம் டெல்லியில் ஆம் ஆத்மி அரசு இருந்தாலும் மக்களுக்காக வேலை செய்யவில்லை. டெல்லியில் குடிநீர் பிரச்சனை நீடிக்கிறது. மக்கள் அசுத்த நீரை குடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றனர். குடிநீர் கிடைக்கவில்லை, ஆனால் மது தாராளமாக கிடைக்கிறது. ஆம் ஆத்மி கட்சியினர் இதை பற்றி கவலைப்படவில்லை. மக்கள் பாரதிய ஜனதாவுக்கு வாக்களித்தால் டெல்லியில் சுத்தமான குடிநீர் கிடைக்க செய்வோம். டெல்லியில் யமுனையை சுத்தம் செய்வது முக்கியமான பிரச்சனை. அதனுடைய தற்போதைய நிலை அனைவரையும் வருத்தப்பட வைக்கிறது. 5 ஆண்டுக்குள் யமுனையை சுத்தம் செய்யாவிட்டால் எங்களுக்கு மீண்டும் வாக்களிக்க வேண்டாம் என ஆம் ஆத்மி தலைவர்கள் முன்பு உறுதி அளித்தனர். இப்போது அவர்கள் யமுனையை சுத்தம் செய்துவிட்டதாக சொல்கிறார்கள்.
ஆம் ஆத்மி தந்த பொய்யான வாக்குறுதிகள் அனைத்தையும் வாக்காளர்களிடம் கொண்டு செல்லுங்கள், வெற்றி நமக்குத்தான் என பிரதமர் மோடி கூறினார். தண்டவாளத்தில் நின்று இருந்த பயணிகள் மீது மோதிய ரயில். மகாராஷ்டிராவின் மும்பையிலிருந்து உத்தரப்பிரதேசம் லக்னோவுக்கு புஷ்பக் எக்ஸ்பிரஸ் ரயில் சென்று கொண்டிருந்தது. மகாராஷ்டிராவின் ஜல்கான் மாவட்டத்தில் மஹேஜி மற்றும் ஃபர்தாட் ரயில் நிலையங்களுக்கு இடையே ரயில் சென்று கொண்டிருந்தபோது ஜெனரல் கோச்சில் திடீரென புகை கிளம்பியது. பெட்டியில் தீப்பிடித்து விட்டதாக நினைத்த பயணிகள் பதட்டத்தில் சங்கிலியை பிடித்து இழுத்து ரயிலை நிறுத்தினர். அந்த பெட்டியில் இருந்த பயணிகள் பதறியடித்து இறங்கி பக்கத்து தண்டவாளத்தில் நின்று கொண்டிருந்தனர். அப்போது எதிர் திசையில் டெல்லியிலிருந்து பெங்களூரு செல்லும் கர்நாடகா எக்ஸ்பிரஸ் வேகமாக வந்தது. தண்டவாளத்தில் நின்று கொண்டிருந்த பயணிகள் சுதாரித்து ஓடுவதற்குள் அவர்கள் மீது ரயில் மோதி சென்றது. தூக்கி வீசப்பட்டதில் 11 பேர் சம்பவ இடத்திலேயே இறந்தனர். காயமடைந்த 6 பேர் அருகே உள்ள மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். புஷ்பக் எக்ஸ்பிரஸ் ரயிலின் பொதுப்பெட்டியின் பிரேக் ஜாம் ஆனதால் தீப்பொறியுடன் புகை ஏற்பட்டுள்ளது. ஆனால் பெட்டியில் தீப்பிடித்து விட்டதாக நினைத்து பயணிகள் ரயிலை நிறுத்தி இறங்கியதாக ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்தனர். இறந்தவர்கள் குடும்பத்திற்கு மகாராஷ்டிரா முதல்வர் தேவேந்திர ஃபட்னாவிஸ் இரங்கல் தெரிவித்துள்ளார். துரதிருஷ்டவசமான சம்பவத்தில் உயிர்கள் பறிபோனது வேதனை அளிப்பதாக அவர் கூறியுள்ளார். இதேபோல் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகியும் இறந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளார்.